வெல்கம் டு மகா ஆரி கிளாஸ். இன்றைக்கி டே 4ஓட கிளாஸு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் பார்க்க போகிறோம். ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் கிளாத்தில். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டோட நெட் எப்படி டைட் பண்ணலாம், எப்படி லூஸ் விடாத கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அது எல்லாமே நம்ம கிளியர் பண்ண போகிறோம். கிளாத் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் எப்படி வச்சு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையும் ஆரி கிளாஸ், எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து தொடர்ந்து வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் கற்றுக்க முடியும். அவ்வளோ சுலபமாக வந்து நான் இதில் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 கால் இருக்கும், கால் மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்க்ரூ போட்டு முதல்ல டைட் பண்ணிவிடுங்க. கீழே எவ்வளோ புஷ்ஷு வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்போ தான் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆடாத இருக்கும். அது நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து நெட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ரேமோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து சைஸோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். 16 and 18 இன்ச்சு ஃப்ரேமில் வந்து இருக்கும். 18 இன்ச்சு ஃப்ரேம் வந்து 18 இன்ச்சு ஃப்ரேமுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வச்சு பார்க்கணும் அந்த ஃப்ரேமு எவ்வளோ கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கணும், இல்லை டைட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்ன அந்த ஃப்ரேமோட சைஸ் கரெக்டாக வந்து அந்த ஸ்டாண்ட் மேலே கரெக்டாக செட் ஆகணும். ஏன்னா ஸ்டாண்டுக்கு மேலே நிற்க போகிறதில்ல, ஸ்டாண்டுக்கு உள்ளே தான் வந்து நிற்க போகுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட கிளாத்தும் அந்த மேலோட ஃப்ரேமும் 2 ஃப்ரேம் இருக்குது. முதல்ல ஃப்ரண்ட்டு பேக் 2 ஃப்ரேம் இருக்குது. ஒரு ஃப்ரேம் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமுக்கு வந்து இது வந்து பேண்ட்டுக்கெலாம் வரும் பார்த்திங்களா, அந்த நாடா மாதிரி இருக்கும். அந்த துணியை கிளாத்தை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகாத இருக்கும். அதை நல்லா கிளியர் பண்ணி சுற்றி வச்சுக்கோங்க. கம் போட்டு நல்லா டைட்டாக லூஸ் இல்லாத சுற்றி வச்சுட்டு கீழே ஃப்ரேம் ஃபிட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து லோவாக இருக்கிறது சின்ன சைஸ் வந்து கீழே வைக்கணும், பெரிய சைஸ் வந்து மேலே ஃப்ரேமில் வைக்கணும். சின்ன சைஸ் வந்து கீழே வைக்கணும், பெரிய சைஸ் வந்து மேலே வைக்கணும். கீழே வச்சு முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை வந்து கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இழுத்து பார்த்தா லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இழுக்கக்கூடாது. என்ன ஃபார்மெட்டில் இழுக்கணுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் இழுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்மெட்டில் இழுத்தீங்கன்னா துணி வந்து இந்த சில்க்கு ப்ளவுஸ்லாம் போடும்போது கொஞ்சம் நூல் விட்ட மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தம் ஃபிங்கர் வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க. அது கூட வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே ப்ளஸ் ஷேப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் எந்த பொசிஷன் இருக்கும், ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து நீங்கள் இழுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இழுக்காதுங்க. ஸ்டாண்டிங் பொசிஷனில் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்க்கும் போது ஸ்டாண்டிங் பொசிஷனில் நீங்கள் இழுக்கும் போது துணி வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா பக்கமும் இழுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல மேலேருந்து கீழே இழுத்துட்டிங்களா, மேலேருந்து சைடில் அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ப்ளஸ் டைப்பில் நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் விடாத கரெக்டாக இருக்கும். முக்கியமான ஸ்டெப் எதுனா, நம்ம வந்து துணியை வந்து லூஸ் இல்லாத போடணும். நல்லா க்ரிப்பாக டைட்டாக இருக்கணும். நீங்கள் தட்டி பார்க்கும் போது அது வந்து உள்ளே போகக்கூடாது. அந்த அளவுக்கு லூஸ் இல்லாத கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை வச்சு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அங்கே வச்சு நீங்கள் டைட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோன்னே நம்ம வந்து அந்த ஃப்ரேமில் செட் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஃப்ரேமை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட பரவாயில்ல, பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணுங்கள். எல்லாரும் வச்சு டக்குன்னு மாற்றி வச்சிடுறாங்கன்னு யோசிக்காதீங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ஃப்ரேமை அழகாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் போது உள்ளே வெளியே போயிட்டு வராத ஈஸியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன்.
ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது தம் ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இழுக்கும் போது அந்த கிளாத்தை இழுக்கும் போது தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பண்ணுங்க. ஒரே டைம் இழுத்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக நூல் வந்து என்ன ஆகிடும்னா இழ விட்ட மாதிரி ஆகிடும். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா விட்டுடும், நூலோட விட்டுடும். இப்போ நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டில் கரெக்டான என்ன சைஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மேலே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து நீங்கள் அதோட சைஸை ஒரு வாட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனையே இருக்காது. அதே சைஸ் தான் நம்மளோட ஃப்ரேமு. அந்த ஃப்ரேம் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். வச்சோடனே டக்குன்னு உள்ளே போவோம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃப்ரேம் வச்சு கொஞ்சம் லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் அழகாக உட்காந்துக்கும். இப்போ வந்து ஃப்ரேமோட சைஸ் கரெக்டாக உட்காந்துருச்சு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. எந்த சுருக்கமும் இல்லை. நம்ம அழுத்தும் போதே தெரியும் டக்குன்னு உள்ளே போய் அந்த இது உட்காரும். அந்த ரிங் டைப் இருக்குங்களா, அந்த ரிங் டைப் போய் அழகாக உட்காந்துடும். உங்களுக்கு வேணுன்ற டைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து நீங்கள் காடா துணி போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது கிளாத் வந்து அந்த கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாப்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. காடா துணி அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாத்தை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மிஷின் த்ரெட்டு, சாதாரண மிஷின் த்ரெட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஜரி த்ரெட்டுக்கு என்ன பிராண்ட் வாங்கணும், எப்படி எது வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும்னு போட்டிருக்கேன். சில்க் த்ரெட்டுக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே லிங்க் வேணுன்னா கூட நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். முதல்ல எடுத்தோடனே மிஷின் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்டு ஈஸியாக வரும், சில்க் த்ரெட்டும் ஈஸியாக வரும். நிறைய பேர் வந்து மிஷின் த்ரெட்டோட ஜரி த்ரெட்டில் வந்து டக்குன்னு போட்டுருவாங்க, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்ம பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது சாதாரண மிஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பழக்கம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போது மிஷின் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன ஸ்டிச்சுனா முதல்ல செயின் ஸ்டிச்சு தான் முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல ஒரு லைன்ஸ் ஒன்று போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச்சை ஆரம்பிக்கலாம். இந்த போட்டுக்கோங்க. ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீடில் வந்து நீங்கள் துலிப் நீடில் எடுக்கிறீங்கன்னா 13 and 14 வந்து த்ரெட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் வந்து அயன் நீடில் எடுக்கிறீங்கன்னா அயன் நீடிலுக்கு த்ரெட்டுக்குனே விற்கிது. அந்த நீடில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து கையை வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து கையோட மூமெண்ட்டு ஃபிங்கரோட மூமெண்ட் வந்து அப்படி இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சர்க்கிள் டைப்பில் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீடில் டேர்ன் பண்ணணும். உள்ளே குத்தி லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி நீங்கள் முதல்ல குத்தி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து போடும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமான நீடில்ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். துளிப்போ எடுத்துக்கலாம், இல்லைனா அயன் நீடிலும் எடுத்துக்கலாம். முதல்ல கையை இப்படி வச்சுக்கோங்க. 2 கட்டை விரலும் நடு ஃபிங்கரும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஆள்காட்டி விரலை நீங்கள் அதை தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து க்ரிப்பாக இருக்கும். இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே தான் போகுது. இதை வந்து கீழே வச்சுக்கிட்டு நம்ம மேலே தான் த்ரெட் எடுக்க போகிறோம். நீடில் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க த்ரெட்டு கரெக்டாக மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நீடில் வந்து த்ரெட்டு கரெக்டாக மாட்டாது. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி இழுக்கும் போது கரெக்டாக த்ரெட்டு மாட்டோம். இதுதான் நம்ம உள்ளே குத்தி இழுக்க போகிறோம். அந்த த்ரெட்டை தான் உள்ளே குத்தி இழுக்க போகிறோம். இப்போ நான் கை அடியில் விட்டுருக்கிறேன். அடியில் விட்டுட்டு கீழே வந்து நான் நூல் எடுத்துக்கிறேன். இது வந்து சாதாரண மிஷின் நூலுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக தெரியுது. இதே வந்து சில்கில் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நூல் நல்லாவே தெரியும். இது வந்து சாதா மிஷின் த்ரெட்டு நூலுன்றதுனால ரொம்ப சின்னதாக தெரியுது. நான் போட்ட லைன்ஸு ரொம்ப டார்க்காக தெரியுது. முதல்ல உள்ளேருந்து எடுத்தும் போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். முதல்ல இப்போ உள்ளே குத்துறோம். இப்போ லெஃப்ட் ரைட் திருப்பிட்டோம். இப்போ என்ன பண்ண திருப்பியே குத்துறோம். லெஃப்ட் ரைட் நீடில் வந்து இப்படி டேர்ன் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதான். உள்ளே குத்தி திருப்பி எடுக்கிறோம். பாருங்கள்
உள்ளே குத்துறேன், திருப்பி எடுக்கிறேன், திருப்பி குத்துறேன், திருப்பி எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், நான் எப்படி கீழே சுற்றுறேன்னு திருப்பாருங்க. திருப்பின உடனே கீழே நீடில் உள்ளே விட்டுருவோம், ஒரு சுற்று சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், திருப்பியும் குத்துறோம், ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே இழுக்கிறோம், திருப்பியும் பஞ்ச் பண்ணுறோம், மேலே இழுக்கிறோம், பஞ்ச் பண்ணுறோம், மேலே இழுப்போம். இதே மாதிரி ப்ராசஸ் தான் ஃபுல்லாகவே நடக்கும். இதுதான் நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து இப்போ ஃபுல்லாக சுற்றி மேலே இதுதான் இப்போ எண்ணாட்டு போட போகிறோம். முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு எடுத்ததும் த்ரெட்டை நீளமாக எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒரு நோடு உள்ளே விட்டு இன்னொரு த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். 2 த்ரெட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்த த்ரெட்டை பிடிச்சிக்கிறோம், ஃபஸ்ட்டு எடுத்ததை உள்ளே விட்றோம், அப்புறம் கீழே வந்து செகண்ட் எடுத்ததை இழுத்துடுறோம். இழுத்தோடனே லாக் ஆகிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெருசாக வருதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்காக தான் பெருசாக போட்டு காட்டியிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு யோசிக்காதுங்க. ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் வரும் உங்களுக்கு பெருசாக. நான் கீழே எவ்வளோ இழுத்தாலும் பார்த்தீங்களா உள்ளே போவே இல்லை, அறவும் இல்லை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் எடுக்கும் போது அது சின்னதாகிடும். நீங்கள் உள்ளே விட்டுட்டு அந்த த்ரெட்டை வெளியே கூட எடுத்துக்கலாம். உள் பக்கம் விட்டுட்டு மேலே இருக்க த்ரெட்டை உள்ளக்கா எடுத்துக்கலாம், த்ரெட்டு தெரியாது. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீ கொஞ்சம் பெருசாக தான் வரும். போக போக ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது வந்து மிஷின் த்ரெட்டில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல லைன்ஸ் போடுங்க, லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்வ் போடுங்க, ஷேப்ஸ் போடுங்க, பாக்ஸ் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு லைன் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து கீழே போட்டுடலாம், கீழே வச்சிடலாம். கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுட்டு அதில் த்ரெட்டு வைங்க. அப்போ தான் அது வந்து சிக்காவாத ரொட்டேட் ஆகி கீழே ஓடாத இருக்கும். கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு அதில் த்ரெட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட்டு எடுக்கும் போது நல்லா ஃப்ரீயாக லூஸாக வந்து வெளியே வரும். முதல்ல எடுத்தோடனே ஒரு ஸ்டிச் பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. பேக் ஸ்டிச்சுன்றது அதே தையல் தான். நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா லூஸாக வரணும், வெளியே இழுக்காத, டைட்டாக பிடிக்காத, கீழே இருக்க த்ரெட்டு வந்து லூஸாக மேலுக்கு வரணும். அதுதான் நம்மளுக்கு இழுக்கும் போது நம்ம சிக்காவாதையும் டைட்டாக நம்மளுக்கு இருந்தால் வெளியே வராது நூல். ஏன் இப்படி டைட்டாக வருதுன்னா நீங்கள் கீழே டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க, அதனால தான் டைட்டாக வருது. அதே மாதிரி திருப்பிக்கோங்க. இங்கே பாருங்கள், பஞ்ச் பண்ணுறீங்க, திருப்பிட்டு எடுக்கிறீங்க, பஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு நீடில் டேர்ன் பண்ணி திருப்புறீங்க, டேர்ன் பண்ணி திருப்புறீங்க, டேர்ன் பண்ணி திருப்பிங்க. இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எடுத்துட்டு டேர்ன் பண்ணி திருப்பணும். நீடில் டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். நீடில் டேர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். கீழே வந்து நீங்கள் லூஸ் விட்டால் மட்டும்தான் நூலை வந்து மேலேயே எடுக்க முடியும். நீங்கள் கீழே டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மேலே வந்து த்ரெட்டு வந்து திருப்பும் போது சிக்கிக்கும், வெளியே எடுக்கவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்றவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இன்றைக்கி மிஷின் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.